அமெரிக்கா சமீபத்தில் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் ரஷ்யா கொடியுடன் சென்ற ஒரு எண்ணெய் டேங்கரை பறிமுதல் செய்துள்ளது. இது வெனிசுவேலாவுடன் தொடர்புடையதாகவும் ஒழுங்கு விதிமுறைகளை மீறியதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் மிகவும் பதற்றமான நிலை உருவாகியுள்ளது. ஏனெனில் அமெரிக்கா ரஷ்யாவிடம் சான்றளிக்கப்படாத ஒரு ரஷ்ய கொடியுடன் கூடிய கப்பலை நீக்குவதற்காக அக்டோபர் பின் 2 வாரத்துக்கும் மேலாக தொடர்ந்த தேடலுக்கு பிறகு இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. முதலில் பெல்லா 1 என்று அழைக்கப்பட்ட எண்ணெய் டேங்கர் பின்னர் ரஷ்யா கொடியை ஏற்றி மரினேரா என பெயர் மாற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது வெனிசுவேலா மற்றும் திரவிய சந்தை தவறான எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக அமெரிக்க சாங்ஷன்கள் பொருந்திய கப்பல்களில் ஒன்றாகும். அமெரிக்க கடற்படை மற்றும் இராணுவத்தினர் பரிமாற்ற சட்டத்தின்படி கடல் வழித்தடங்களில் தடையை வைக்க முயன்றனர். ஆனால் கப்பல் ஆரம்பத்தில் தடையை பின்தள்ளி தப்பினது. பிறகு பல நாட்கள் தொடர்ந்து தேடி கண்டுபிடிக்கப்பட்டு கடல் பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பறிமுதல் முயற்சியில் ரஷ்யா தனது நீர்மூழ்கி கப்பலும் மற்ற இராணுவ படைப்பாக்களையும் டேங்கரை பாதுகாக்க அனுப்பியதாகவும் அதன் அருகில் செயல்பட்டதாகவும் அடங்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. எனினும் அந்த ரஷ்ய படைகள் சமீபத்தில் பறிமுதல் நடந்தபோது தாமாக நேரடியாக மோதலுக்கு காரணமாக இருந்ததாக வெளிப்படையாக தெரியவில்லை. இருப்பினும் இதன் மூலம் கடல் பாதுகாப்பு மற்றும் ரஷ்யா அமெரிக்கா உறவுகளில் புதிய பதற்றம் உருவாகியுள்ளது. இந்த நகர்வு அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே ஏற்கனவே உள்ள கருத்து வேறுபாடுகளின் சூழலில் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக உலக அரசியலில் எரிபொருள் வர்த்தக தடைகள் தொடர்பாக இது ஒரு முக்கியமான சோதனை புள்ளியாக அமைந்துள்ளது.